வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை எல்லா புகழும் முருகனுக்கு வேலும் மயிலும் சேவலும் துணை. வெல்கம் டு ரமேஷ் டைரிஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிங்க சஷ்டி விரதத்தை பற்றி கேட்டிங்க. சஷ்டி விரதத்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் சஷ்டி விரதம் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள் நீங்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறவங்களுக்கு, நல்ல வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நீண்ட காலமாக கல்யாணமே ஆகாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உகந்த நாள் தான் இந்த சஷ்டி. மாதத்தில் ஒரு வாட்டி வரும். அப்படி இல்லைன்னா வருஷத்தில் இந்த 6 நாள் சஷ்டி விரதம் முக்கியமான சஷ்டின்னு சொல்லுவோம். இந்த சஷ்டியில் நீங்கள் என்ன நினச்சி முருகன் நம்ம ஐயனை வேண்டுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் வேண்டுற எல்லாமே நடக்கும் இந்த சஷ்டியில். சஷ்டி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த சஷ்டி இருக்குது. சஷ்டி விரதத்தை பற்றி சொல்லியாச்சு. விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே முருகன் ஐயனுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துச்சி நம்ம பூஜை பண்ணணும். சில பேர் இந்த சஷ்டி விரதத்தில் கலசம் வச்சு வழிபடுவாங்க. நம்ம இப்போ தான் ரொம்ப காலமாக அந்த சஷ்டி விரதம் பயன்படுத்துகிறவங்க கலசம் வழிபாடுகள் பண்ணலாம். நமக்கு இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, அதனால் நான் இந்த சஷ்டி இருக்கலான்னு பார்க்குறேன். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றதுனால நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மாதிரி பண்ணி நீங்கள் ஐயனை வழிபடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு காலையில் 4 to 5 பிரம்ம முகூர்த்த நேரம், கோர டைம் இருக்குது. கோர டைம் செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க. பிரம்ம முகூர்த்த நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். 3 மணி to 5 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த டைம். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முருகன் ஃபோட்டோவோ இல்லை முருகன் சிலை எதுவாக இருந்தாலும் ஸ்டார் கோலம் போட்டுக்கோங்க. ஸ்டார் கோலம் 2 கோடு போட்டு ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவண பவன்னு எழுதிக்கோங்க. மொதல் நாள் நீங்கள் பூஜை பண்ணும்போது ஒரு அகல் விளக்கு ஃபஸ்ட்டு சா ஓம் நடுவில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாரில் சர வன பவ அப்படின்னு எழுதுறீங்க இல்லையா, சாக்கு ஃபஸ்ட்டு அகல் விளக்கு ஏற்றுங்க. மொதல் நாள் காலையிலையும் அந்த விளக்கு ஏற்றணும், ஈவினிங் அந்த விளக்கு ஏற்றணும். எப்போவுமே பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றவே கூடாது. எப்போவுமே 2 விளக்கு ஏற்றுக்கோங்க. 5 படம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு விளக்கும், முருகருக்காக நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துல ஒரு விளக்கு ஏற்றுங்க. 6 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கு கூட்டிகிட்டே போங்க. இன்றைக்கி சாவில் ஒரு விளக்கு வைக்கிறீங்கன்னா நாளைக்கு ராவில் ஒரு விளக்கு, அதுக்கு மறுநாள் வாவில் நாவில் விளக்கு, அந்த மாதிரி 6 நாளும் 6 விளக்கு கூட்டிகிட்டே போகணும். அது மாதிரி பூஜை பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விரதம் எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, முழு நேரம் கூட விரதம் எடுப்பாங்க 6 நாளுமே. எப்படின்னு பார்த்திங்கன்னா, மிளகு விரதம்னு சொல்லுவாங்க. ரொம்ப உகந்த விரதம், ரொம்ப பவர்ஃபுல்லான விரதம் அது. அதாவது மொதல் நாள் ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிடுவாங்க. ஃபுல் டே தண்ணி தான் குடிப்பாங்க. 2ஆவது நாள் என்ன பண்ணுவாங்க, 2 மிளகு சாப்பிட்டு ஃபுல் டே தண்ணி. 3ஆவது நாள் 3 மிளகு சாப்பிட்டுட்டு ஃபுல் டே தண்ணி. அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா 6 நாளும் விரதம் எடுப்பாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் சில பேர் விரதம் எடுக்கணும்னு உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுக்கலாம். ரொம்ப உடம்பை வருத்திட்டு உடம்பு முடியாதவங்க, வயசானவங்க, நான் இல்லை ரொம்ப உடம்பு முடியாமல் குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு உடம்பு முடியாமலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி உள்ளவங்கள்லாம் இதை ட்ரை பண்ண வேணாம். ஒரு நாள் ஒரு வேளை விரதம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அது காலையில் கூட எடுத்துக்கலாம், சாயந்தரம் கூட எடுத்துக்கலாம். அதாவது காலையில் கூட எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வேளை விரதம் இல்லைன்னா 2 வேளை மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம், நைட்டு மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையிலேயும் மதியமும் சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிடாம இருக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. அது மாதிரி என்னால் 6 நாள் விரதமே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க, லாஸ்ட் நாள் திருக்கல்யாணம் சூரசம்காரம் நடக்கும் இல்லையா, அன்னைக்கு மட்டும் நீங்கள் ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் எடுத்து பூஜையை நிறைவு பண்ணிடலாம். கடவுள் நீ வருத்தி என்னை விரதம் எடுத்தால் தான் நான் உனக்கு இந்த வேண்டுதலை பண்ணுவேன் அப்படின்னு முருகர் சொல்ல மாட்டார். ஆனால் உங்களுக்கு நிறைய தடைகள் கொடுப்பாரு, கஷ்டத்தை கொடுப்பாரு. அப்படி இருந்தும் நீங்கள் அவரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நீ தான்ப்பா எனக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி சரிங்களா. இந்த மாதிரி 6 நாளும் 6 விளக்கு ஏற்றிக்கோங்க. காலையிலையும் விளக்கு ஏற்றுங்க, சாயந்தரமாக விளக்கு ஏற்றுங்க. எப்போவுமே கந்தசஷ்டி கவசம் கேளுங்க. அப்படி இல்லைன்னா திருப்புகழ் படிங்க, வேல்மாறல் படிங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் இந்த 6 நாளும்.
எவ்வளோ நாள் நீங்கள் என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. ஒரு 6 நாள் தைரியமாக இந்த விரதத்தை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக அதிசயம் நடந்தே தீரும். நீங்களே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நிறைய ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சிஸ்டர் எனக்கு இது நடந்தது, சிஸ்டர் எனக்கு இது நடந்தது. ஒரு கோரிக்கையை வச்சுக்கோங்க. இந்த 6 நாள் இவ்வளோ நாள் நீங்கள் கடவுளை எவ்வளோ கடவுளை வந்து வேண்டியிருப்பீங்க, எதோ பண்ணியிருப்பீங்க, நடக்காது இல்லையா? ஸோ இந்த 6 நாள் மட்டும் அவரை கெட்டியமாக பிடிச்சிட்டு அவருக்காக நீங்கள் என்ன நினச்சி வேண்டிங்களோ அதை கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. ஏன்னா இந்த சஷ்டி விரதத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல். சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவங்க இந்த 6 நாள் விரதம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து முருகனோட பேரோ இல்லை முருகர் கோயிலுக்கோ தூக்கிட்டு போயிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அது அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னால் வந்து படிக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாட்டை வந்து யூடியூப்பில் வச்சு கூட வேல்மாறலோ இல்லை கந்தசஷ்டி கவசமும் வச்சு கூட நீங்கள் கேட்கலாம். ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த 6 நாள் நீங்கள் வந்து வேல்மாறல் பூஜையோ வேல்மாறல் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கந்த குருகவசம் ஆன்லைனில் இருக்குது, மீஷோ இருக்குது. அதோடய லிங்க் வேணுன்னா கூட என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் கூட அனுப்புகிறேன். ஏன்னா நான் வேல்மாறல் புக்கும் அப்படி தான் வாங்கினேன், மீஷோவில் தான் வாங்கினேன். அமேசானில் வந்து திருப்புகழ் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லிங்க் வேணாலும் சொல்லுங்கள். திருப்புகழ் படிக்கிறது அவ்வளோ வந்து நல்லது, சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது இப்படி இல்லையா, கந்த குருகவசம் நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து கூகுளில் போட்டாலே வரும். அதில் உங்களால் அவ்வளோத்தையும் படிக்க முடியாமல் கூட இருக்கும் சில பேருக்கு. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாளினை பிடித்திட்டேன் தந்திடு வரம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தாளினை உன் காலை பிடிச்சி வணங்குறேன், எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அதுலேருந்து தென்கிழக்கு திசையில் என்னை திருவருளால் காப்பாற்றும், மேற்கு திசையில் என்னை அந்த மாதிரி கிழக்கு திசையில் என்னை கிருபரா காப்பாற்றும், தென்கிழக்கு திசையில் என்னை தீனபந்தோ காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லைன் இருக்கும். அந்த 10 லைன் மட்டும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு 6 வாட்டியோ இல்லை ஒரு 3 வாட்டியோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் திருநீர் வந்து விடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, மூச்சு வாங்குது, ஓம் சரவண பவ அப்படின்னு கூட சொல்லுங்கள். அப்படி உங்களால் சொல்ல முடியலையா, குருவாய் அது ஈஸியாக சொல்லிடலாம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த மந்திரத்தை 108 தடவை சொன்னாலும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லணும்னு தோணுதோ, 11 தடவை, 9 தடவை, 6 தடவை, இந்த மாதிரி எந்த தடவை சொன்னாலும் சொல்லிடுங்க. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த மந்திரமும் ஷார்ட்ஸில் வரும், நான் ஒரு நாள் ஷார்ட்ஸில் போடுறேன். இந்த மந்திரமும் நீங்கள் வந்து 6 தடவை 9 தடவை நீங்கள் டெய்லியும் சொல்லலாம், எழுதலாம். ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த சஷ்டி நாளில். அப்புறம் வந்து திருநீர் வைக்கும்போது வந்து ஒரு மந்திரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நவகர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வாராதே வினை அப்படின்ட்டு ஒரு மந்திரம் இருக்குது. நீங்கள் எப்போ திருநீர் வைக்கும்போதும் அந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள். அதுவும் நான் வந்து எல்லாமே வந்து நான் கூகுள் யூடியூப்பில் தான் பார்த்தேன். எல்லாருக்குமே அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. கடவுள் வந்து கண்டிப்பாக சோதனை கொடுப்பாரு. அது மாதிரியே உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் சோதனை கொடுத்து எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு நினச்சிங்க இல்லையா, இந்த 6 நாளை உங்களுக்கான நாளாக எடுத்துக்கோங்க. இந்த 6 நாள் உங்களுக்கான நாளாக எடுத்து நீங்கள் கடவுளை வழிபட்டு பாருங்கள். அப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு மிராக்கள் நடக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ இந்த விரதத்தை பற்றி முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டீட்டெயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோ தனியாக சொல்கிறேன். அப்புறம் கேளக்கி சித்தர் பற்றி நான் வந்து நிறைய வீடியோ பார்த்தேன். ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தேகம், இப்படி மிராக்கள் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லேயே நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்துகிட்டே வந்து இந்த 108 மந்திரத்தை போட்டு விட்டுட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன். அவர் வந்து என்ன பண்ணார்னா, என்னை தூங்கவே விடலை. இது ஒரு மிராக்கள். இது நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பெரிய வீடியோவாக போடுறேன். எப்படின்னா, ஒரு ரொம்ப பயமூற்றிட்டார் என்னை. அதை விட்டு நான் இன்னும் மேலவே இல்லை. அது உண்மையாக பொய்யான்னே தெரியல. ஸோ அந்தளவுக்கு மிராக்கள் பண்ணிட்டாரு. அதுக்கான வீடியோவும் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விரிவாக போடுறேன். சஷ்டி விரதத்தை பற்றி தெரியாதவங்க
தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. டாடா பாய்.